والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله عز وجل: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தை அடைந்தவர்களாக, ரமலான் மாதத்துடைய கடைசி நாட்களை அடைந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த ரமதானை நாம் ஆர்வத்தோடு ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அந்த ரமலானை அடைந்து நம்மை விட்டு இந்த ரமலான் செல்ல சில எண்ணப்படக்கூடிய நாட்கள் தான் இருக்கிறது என்பது உண்மையிலே நமக்கு ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒன்றுதான். காரணம், இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பன்மடங்காக நன்மையை தருகிறான். அந்த வாய்ப்பை நாம் இழக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நல்ல நிலையில் அடைய செய்திருக்கிறான் என்றால் அதற்கு நாம் சந்தோஷப்படவும் வேண்டும். முதலில் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10 நாட்களை நல்ல நிலையில், ஆரோக்கியமான நிலையில், இபாதத்துகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாதத்தை, அந்த நாட்களை அடைய நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான் என்றால் இது உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது காட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருளாகும். நம்ம எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையவில்லை. ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்பாகவே அவர்கள் இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்க வேண்டும். அதேபோன்று இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்ததற்கு பிறகு நோன்பு நோற்றவர்களாக பலர்கள் மரணித்திருக்கிறார்கள். இஃப்தார் முடித்துவிட்டு தங்களுடைய இல்லத்திலேயே அப்படியே மரணித்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாக்கியம் நிறைந்த இந்த நாட்களை அவர்களால் அடைய முடியவில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாட்களை அடைவதற்குரிய தௌஃபீக்கை நமக்கு செய்திருக்கிறான் என்றால்
முதலில் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதில் ஒன்று இது. எனவே அல்லாஹ்வை நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் மறந்துடக்கூடாது. இரண்டாவது, அல்லாஹ் இந்த நாட்களை அடைய செய்திருக்கிறான் என்றால் இது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்மைகளை அதிகரித்து கொள்ளக்கூடிய காரியங்களில், அல்லாஹோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா நாட்களிலும் இருப்பதை போன்று இந்த நாட்களை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது. ஏதோ நம்மால் இயன்ற அளவுக்கு இபாதத்துகளை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலும் இருந்துவிடக்கூடாது. நம்மால் எந்த அளவுக்கு இபாதத்து செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இபாதத்து செய்ய வேண்டும். அல்லாஹோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும். இப்போ இந்த நாட்களில் எத்தகைய இபாதத்துகளை எல்லாம் நாம் செய்யலாம் என்பதை நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். முதலில் இந்த நாட்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? இந்த நாட்கள் என்பது குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 ஒரு இரவு இருக்கிறது. அது லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்புகள் என்ன? இந்த லைலத்துல் கத்ருடைய நாளில் என்ன ஏற்படுகிறது? மற்ற நாட்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த நாளில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை நமக்காக இறக்கியிருக்கிறான். திருமறை அல் குர்ஆன் லௌஹுல் மஹ்ஃபூலிலிருந்து முதல் வானத்துக்கு இறக்கப்பட்ட நாள்தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய நாள். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். பாக்கியம் நிறைந்த கண்ணியமிக்க ஒரு இரவிலே நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம். அல்லாஹுடைய கலாம் லௌஹுல் மஹ்ஃபூலில் அல்லாஹ் முதலில் இறக்கினான். அந்த லௌஹுல் மஹ்ஃபூலில் இறக்கப்பட்ட அந்த கலாம் எப்போது இறக்கப்பட்டது, எப்படி இறக்கப்பட்டது என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் அதை பற்றி எதுவும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. எனவே அது நமக்கு தெரியாத ஒன்று. லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து ஒட்டுமொத்தமாக அப்படியே குர்ஆன் முழுவதுமாக முதல் வானத்துக்கு பைத்துல் இஸ்ஸாவுக்கு இறக்கப்பட்டது. இது இறக்கப்பட்டது எப்படி என்று நமக்கு தெரியாது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லலை. ஆனால் எப்போது அது இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒட்டுமொத்தமாக முழு குர்ஆனும் இறக்கப்பட்டது. மூன்றாவது நிலை, முதல் வானத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இதனுடைய விதமும் நமக்கு தெரியும், அதனுடைய காலமும் சூழ்நிலைகளும் நமக்கு தெரியும், வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எந்த விதத்தில் அல்லாஹ் இறக்கினான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முதல் வானத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விதத்தில் வஹி செய்தி வந்திருக்கிறது. வஹினாவே செய்தி. வஹி என்று சொன்னால் விரைந்து வரக்கூடிய ஒரு செய்தி, மறைவான முறையில் விரைந்து வரக்கூடிய ஒரு செய்தியை தான் வஹி என்று சொல்வது. குர்ஆனில் பல இடங்களில் இந்த வஹி என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பல கருத்துக்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஒரு கருத்து மட்டும் இல்லை, பல கருத்துக்களில் மொழி ரீதியாக இந்த வஹி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு ஏற்படுத்திய அந்த உணர்வுக்கு அல்லாஹ் வஹின்னு சொல்கிறான். அதே போன்று தேனிக்கு ஒரு உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அதுக்கும் அல்லாஹ் சொல்லும்போது இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். அதே போன்று ஷைத்தான் நம்மளுடைய மனசில் ஏற்படுத்தக்கூடிய அந்த எண்ணங்களுக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ மொழி கருத்து ரீதியாக பல இடங்களில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் வஹி என்று எதை சொல்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியை தான் வஹி என்று மார்க்க ஷரியாவுடைய அர்த்தமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை
சூழ்நிலைக்கு தக்கவாறு தேவையான வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்போ திருமறை குர்ஆன் ரசூலுல்லாஹுக்கு இறக்கப்பட்டது 23 வருடங்களும் இறக்கப்பட்டிருக்கு. அதில் எல்லா நாட்களிலும் இறக்கப்பட்டிருக்கு. மக்காவிலும் இறக்கப்பட்டிருக்கு, மதீனாவிலும் இறக்கப்பட்டிருக்கு, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய குர்ஆன் இறங்குதல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதை சொல்லவில்லை. லௌஹுல் மஹ்ஃபூலில் இருந்து முதல் வானத்துக்கு இறக்கப்பட்ட ஒட்டுமொத்தமாக அப்படியே முழு குர்ஆனையும் இறக்கியதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ஒன்று கதர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்றான். அதை அல்லாஹ் மகத்துவம் மிக்கது, கண்ணியம் மிக்கது என்று அல்லாஹ் சிறப்பாக அதை வர்ணிக்கிறான். இன்னொன்று முபாரக்கா, முபாரக்கா என்ற வார்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். முபாரக்க பாக்கியம் நிறைந்த, நம்ம சொல்லுவோம் இல்லையா, முபாரக், முபாரக்னா என்ன? அது பாக்கியம் நிறைந்தது, பரக்கத்து நிறைந்தது, பாக்கியம் நிறைந்தது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலா முபாரக்கா என்றும் சொல்லி காட்டுறான். பாக்கியம் நிறைந்த இரவில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான் என்று. இந்த லைலா முபாரக்காவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது பராத்துடைய நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது அந்த நாள் இல்லை, அது இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலா முபாரக்கா என்று சொல்வது. அப்போ இந்த நாளை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ் கேள்வி கேட்குறான், நபியே உங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர் என்று உங்களுக்கு அறிவித்தது எது? இந்த லைலத்துல் கத்ரை பற்றி உங்களுக்கு அறிவித்தது எது? என்ன தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றத அல்லாஹ் கேட்குறான். இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். இது எப்படிப்பட்ட ஒரு இரவு என்று சொன்னால், இந்த லைலத்துல் கத்ர் என்பது ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள்னா எத்தனை வருடங்கள்? 1000 மாதங்கள் என்றால் எத்தனை வருடங்கள்? ஒரு வருடத்துக்கு 12 மாதம். கணக்கு இல்லை, ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் இருப்பீங்கள்ல, 83? சரி, இப்போ ஒரு மனுஷன் 83 வருஷம் வாழ்றாரா? நம்ம வாழ்வோமான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 83 வருஷமும் இபாதத்து செய்யக்கூடியவராக இருக்க முடியுமா? 83 வருஷம் ஒருவர் தொழுகிறார், 83 வருஷம் ஒருவர் நோன்பு வைக்கிறார், 83 ஆண்டுகள் ஒருத்தர் இபாதத்துகளை செய்கிறார், நன்மைகளை செய்கிறார். அவர் அடையக்கூடிய நன்மை எவ்வளவு இருக்கும்? அது ஒரே நாளில் அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு மனிதன் 83 ஆண்டுகள் அவர் செய்யக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ் ஒரு நாளில் தருகிறான் என்று சொன்னால் அப்படி நாம புரியணும். அப்போ இந்த ஒரு நாள் என்பது இது ஒரு நாள் தான், பல நாட்கள் இல்லை, ஒரு நாள் தான். ஆனால் அந்த ஒரு இரவு தான். அந்த ஒரு இரவில் இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, தனஸ்ஸலுல் மலாயிகா. இந்த இரவிலே யார் இறங்கி வராங்க? மலாயிகா, மலக், மலாயிகா, மலாயிகா மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். ஏன் இறங்குறாங்க? எதுக்காக இறங்குறாங்க? அல்லாஹுடைய அருளை கொண்டு வருகிறார்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு வருகிறார்கள், அல்லாஹுடைய பரக்காவை கொண்டு வருகிறார்கள். அப்போது இந்த இரவில் மலக்குகள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய பரக்கத்தை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அருளை மனித சமூகத்திற்காக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு! வேற என்ன கிடைக்கணும் நமக்கு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே, எல்லா சொத்துகளும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் சேமித்து வச்சிருக்கிறாங்களோ அத்தனை சொத்துக்களையும் நமக்கு இந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய சொத்தையும் உனக்கு நான் தரேன் என்று சொன்னால் எவ்வளோ நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? சந்தோஷப்படுவோமா இல்லையா? அந்த நாளில் நம்ம தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலியாக இருப்போம். ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு கார், ஒரு BMW கார் கொண்டு வந்து நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தா வருத்தப்படுவோமா? எனக்கு போய் கொடுக்குறீங்களேன்னு கேட்போமா? எவ்வளோ சந்தோஷப்படுவோம்
நம்ம ஒரு சாதாரண ஒரு அமைச்சருடைய கையில் ஒரு பரிசு வாங்குறது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம சந்தோஷப்படுறோம்னா மனித சமூகம் சந்தோஷப்படுது. ஒரு திரைப்பட நடிகரை பார்த்தால் ஐயோ அவரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க. சாதாரண ஒரு மனிதரை பார்க்கிறதுல அது ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பரக்கத்தும் அல்லாஹுடைய அருளும் கொண்டு வரக்கூடிய அந்த மலக்குகள் இறங்குகிறாள், அது நமக்கு கிடைக்குது என்று சொன்னால் நாம் எவ்வளோ பாக்கியம் அடைந்தவர்கள், எவ்வளோ பாக்கியம் அடைந்தவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாளில் மலக்குகளும் ரூஹ்னா நம்ம ரூஹ் இப்படி போக தான் செய்யும், இறங்குமா? ரூஹ்னா என்ன? நம்முடைய ஆத்மாவை தான் நம்ம ரூஹ்னு சொல்கிறோம். ரூஹ் யாரும் வர்ணிச்செல்லாம் சொன்னதில்லை, யாரும் பார்த்ததில்லை, அது என்னன்னு சொல்ல முடியாது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரூஹ் மேலே தான் போகுது, உடம்பை விட்டு போகுது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறோம் ரூஹ் இறங்குதுன்றது. அந்த ரூஹ் என்பது என்ன? இந்த ரூஹ் இல்லை. இந்த ரூஹ் என்று சொல்வது யாரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுறான். ரூஹுல் அமீன். ரூஹுல் அமீன் யார்? அவர் நம்பிக்கைக்குரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அவரை எவ்வளோ சிறப்பிச்சு சொல்கிறான் பாருங்க. அமீன், நம்பிக்கைக்குரியவர். அல்லாஹ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள், மலாயிக்கா இறங்குகிறது. அந்த நாளில் வேற என்ன கிடைக்கணும்? சலாம். அந்த நாளில் நமக்கு சலாம் கிடைக்குது. எது வரைக்கும்? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் உதயமாகும் வரை அந்த சலாம் நமக்கு நிலைத்திருக்கிறது. இப்போ அந்த சலாம் நமக்கு இருக்கிறது. அந்த மலக்குகள் இறங்கி கொண்டு இருக்கிறார்கள். எப்போ இருந்து ஆரம்பிச்சிருது? மக்ரிபுல உடைய நேரத்தில் இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருது. காலை வரை இந்த நிலை இருக்கும். நாம் இந்த கடைசி 10 முதலாவது நாளில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாளை நாம் அடைந்து விட்டோம். இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த நாளுக்காக நம்முடைய தயாரிப்புகள் என்ன? நாம் நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையில் நாம் அது இன்னும் தயாராகலைன்னு அர்த்தம். இல்லை நான் நேற்றை போன்றல்ல, இன்றைக்கு நான் வேறு தயாரிப்பில் இருக்கிறேன் அப்படின்னா நாம் கொஞ்சம் முழிச்சிட்டோம். என்ன தயாரிப்பில் இருக்கணும்? இபாதாத்துகளை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தயாராகினாங்க? ஹதீஸ்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தஹலல் அஷ்ர் அஹ்யல் லைல வஐகத அஹ்லஹு வஷذ மஅஸரஹு. புகாரியில முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், இதா தஹல அஷ்ரல் அஷர், அந்த 10 நாட்கள், ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்யா அல்-லைல, இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். எப்படி உயிர்ப்பிக்கிறது? நாம முழிச்சிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்திருந்து, சும்மா விழித்திருக்கிறது இல்லை, விழித்து நாம் இபாதாத்துகளை செய்வது, தன்னுடைய அந்த இரவு அந்த நேரத்தை முழுக்க அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய காரியங்களுக்காக அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வோடு நெருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எப்படி இருக்கும்? தொழுகை. தொழுகையின் மூலமாக அல்லாஹை நெருங்கலாம். குர்ஆனை திலாவத்து செய்வதன் மூலமாக அல்லாஹை நெருங்கலாம். திக்ருகள் செய்வதன் மூலமாக, தஸ்பீஹாத்துகள் செய்வதன் மூலமாக. இருக்கக்கூடிய திக்ரிலேயே ரொம்ப சிறந்த ஒரு திக்ர். சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சிறந்த திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இதை நாம சொன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. அல்லாஹுடைய அந்த ஏகத்துவத்தை நாம திரும்ப திரும்ப முழங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணையாக யாரும் இல்லை. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. லஹுல் ஹம்து, அவனுக்குத்தான் எல்லா விதமான புகழும்.
புகழ்ச்சிக்கு சொந்தக்காரன் அவன்தான், வேற யாருக்கும் அது சொந்தம் இல்லை. அப்புறம் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த், அவனுக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் இருக்கக்கூடியவை பூமியில் இருக்கக்கூடியவை அனைத்தும் அல்லாஹுக்குரியது. எல்லாமே அல்லாஹுக்குரியது. சூரியன் அல்லாஹுக்குரியது, சந்திரன் அல்லாஹுக்குரியது, நட்சத்திரங்கள் அல்லாஹுக்குரியது, மலாயிக்கா அல்லாஹுக்குரியது, பூமி அல்லாஹுக்குரியது, நாம் அல்லாஹுக்குரியவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்கள். நமக்கு என்ன இருக்கு? அலா லஹுல் அம்ர், அறிந்து கொள்ளுங்கள் அவனுக்குத்தான் கட்டளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்து ரச்சித்து கொண்டு இருக்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நாம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த இவ்வளவு ஹம்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் அல்லாஹ்வை துதிப்பது தான். சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, இப்படி எல்லாமே நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒன்று, நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒன்று. அது எல்லாம நாம சொல்லணும். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அதீம், சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அதீம். இப்படி பல திக்ருகள், பல துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹுடைய அந்த வல்லமையை எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை என்று அந்த உபூதிய அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய திக்ருகள், துஆக்கள் ஏராளமாக இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகைக்கு பின்னாடி சொல்ல வேண்டிய சில திக்ருகள் இருக்கு இல்லையா? அதுல சில விஷயங்கள் இருக்கு. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக, அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். ஏன்னா நம்மளால அல்லாஹ்வை திக்ரு செஞ்சிட முடியாது, அது நம்முடைய இதுல இல்லை. அல்லாஹ் நமக்கு உதவி புரியணும். ஒ ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவன என்ன ஆக்கு. ஒ ஹுஸ்னி இபாதத்திக்க, அழகான முறையில் இபாதத்து செய்யக்கூடியவர்களாக என்ன ஆக்கு, அதுக்கு எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். அப்போ இதெல்லாம் அல்லாஹுடைய உதவி இல்லை என்று சொன்னால் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. தொட முடியாது, இந்த நேரத்தில் உட்கார முடியாது, திலாவத்து செய்ய முடியாது, குர்ஆனை ஓத முடியாது, திக்ருகளை செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்விடத்தில் இதை நாம் கேட்கணும். அதே போன்று இந்த நேரங்களை பயன்படுத்தி மிக முக்கியமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். பல விதத்தில் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அறிந்து செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு, அறியாமையில் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு, பெரும் பாவங்கள் இருக்கிறது, சிறு பாவங்கள் இருக்கிறது. இந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கணும். அல்லாஹ் கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நேரங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க? இந்த நேரத்திலே அவர்கள் இபாதத்துகளை செய்து அதை உயிர்ப்பித்தார்கள். உயிரோட்டமான ஒரு இரவாக அதை ஆக்கினார்கள் என்றால் துஆக்களிலும் திக்ருகளிலும் தொழுகையிலும் இஸ்திக்ஃபார் தேடக்கூடியதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுபோன்று நம்முடைய நேரத்தை நாம ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும். பொதுவாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 10 நாளில் நம்ம ஏதோ சில விஷயங்களை செஞ்சுட்டு நான் நல்லா இபாதத்தை செஞ்சுட்டேன், வழக்கமாக செய்கிறது இல்லைல்ல, புதுசாக செய்கிறது தானே, செஞ்சுட்டு நான் பெருசாக செஞ்சுட்டேன்னு நம்ம நினைக்கிறோம். இது தவறு. இந்த நேரத்திலே விழித்திருப்பது என்பது சும்மா பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு போகிறது இல்லை. சிலர்லாம் பள்ளிவாசலில் தூங்கிடுவாங்க. பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொடுவாங்க, கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, துவா செய்வாங்க, அப்புறம் அப்படியே நீட்டி படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு தொழுதுட்டு போயிடுவாங்க. இது இல்லை. இரவிலே முழுமையாக நாம் விழித்து இபாதத்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும். ரொம்ப களைப்பாயிருச்சு, உட்கார முடியல அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே தவிர நாம இந்த நாளிலும் தூங்கி கழிக்கிறதுக்காக நாம இருக்கக்கூடாது. சரி, அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? வஐகவ அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தார்களையும் எழுப்புவார்கள். தன்னுடைய குடும்பத்தார்களையும்
எழுப்பி இபாதத்து செய்வதிலே ஈடுபடுத்துவார்கள். அப்படின்னு சொன்னா இங்க வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அதிகமாக இபாதத்துகளை செய்வார்கள். இன்னொன்று, மனைவிமார்களிடந்து விலகி இருக்கிறது. அப்போ இல்லறத்தில் ஈடுபடாமல் விலகி இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே செய்திருக்கிறார்கள். இப்போ இது போன்று, இது ஏன் விலகி இருக்கிறாங்க? இது ஹலால் தானே, ஹலாலான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்புடைய அந்த இரவுகள் மனைவியோடு கூடுவது என்பது ஹலாலாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். முன்னாடி அது இல்லை, பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நம்முடைய பலவீனம், நம்முடைய தேவையை கருத்தில் கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், லேசாக்கி தரான், சட்டத்தை லேசாக்குறான், ஹலாலாக்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஹலாலான ஒரு விஷயம்தான் ஏன் தவிர்த்து கொள்கிறார்கள்? அல்லாஹோடு இன்னும் நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக. அப்போ இன்னும் அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ் இப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த செய்தியின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த இரவை அவர்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அவர்கள் இபாதத்துகளை கொண்டு முழுமையாக்கி இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, மன் காம லைலத்துல் கத்ர், மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானுடனும் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக யார் நின்று வணங்குகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பிஹி, அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய முந்தைய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாக, இதெல்லாம் நடக்குது இருக்குது என்ற அடிப்படையில் நாம் இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போன்று நம்மால் முடிந்த அளவுக்கு தனித்து இபாதத்து செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இங்க தனித்து இபாதத்து அப்படின்னு சொன்னா, மஸ்ஜிதில் வந்து நிறைய பேர் தனித்து இபாதத்து செய்கிறாங்க, ஜமாத்தோடு தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவும் பல வருஷங்களா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இருந்தாலும் அது நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. இமாம் ஜமாத்தோட தொழுகை நடந்துட்டு இருக்கும், வரக்கூடியவர்கள் அந்த ஜமாத்தில் இணைந்து தொடாமல் தனித்தனியே நின்று எவ்வளோ ரக்காத்துகள் விடப்பட்டுச்சோ அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை நாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். இமாம் ஜமாத்தோடு நின்று தொழக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். அவர் தொழ வைக்கிற 2 ரக்காத்தில் நம்ம 6 ரக்காத்தை முடிச்சிடுறோம், அல்லது 4 ரக்காத்தை முடிச்சிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதே போன்று இமாம் ஜமாத்தோடு நீங்கள், ஏன்னா இன்னொரு ஒரு செய்தி இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது திருமதியில், இன்னும் சில ஹதீஸ் கிதாபுகளில் இருக்கக்கூடியது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் இமாமோடு நின்று தொழுது அவர் திரும்பும் வரை யார் நின்று தொழுதுட்டு போகிறாங்களோ, தொழுகையிலிருந்து இமாம தொழுது முடிச்சுட்டு போகும் வரை யார் அந்த தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறாரோ அவர் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்குது. இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை, இரவு முழுக்க நின்று வணங்கலை, ஆனால் இமாமோட சேர்ந்து இருந்து அவர் தொழுகையை விட்டு அவர் விலகி போகிற வரைக்கும் நாமும் சேர்ந்து தொழுதால் இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கிறது என்றால், இப்போ இங்கே நாம் வந்து இதை உதாசீனப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். இது வேற, இது மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய தொழுகை. அது இல்லாமல் நாம் இபாதத்துகளை அதிகமாக தொழுகையை தொழக்கூடியவர்களாக, தனித்து தொழக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கணும். இது போன்ற நம்முடைய இபாதத்துகளை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த தொழுகையில் குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை கூட நமக்கு வந்து மனப்பாடம் இல்லை என்று சொன்னாலும் குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது. பார்த்து நம்ம என்ன செய்யலாம், ஓதலாம். ஓத தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து குர்ஆனை பார்த்து ஓதி அந்த தொழுகை நம்ம நீட்டி தொழுகணும். ரசூலுல்லாஹியுடைய தொழுகை என்பது, இந்த 8 ரக்காத்து தொழுகை என்பது நம்முடைய 8 ரக்காத்து தொழுகை மாதிரி இல்லை. நம்முடைய டோட்டல் 8 ரக்காத்து ரசூலுல்லாஹுடைய 1 ரக்காத்தில் 1/4 பகுதி தான் இருக்கும் போல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுதாங்க, அவங்க காலே வீங்கிரும். நம்ம கால் வீங்குதா? வீங்கிறது இல்லை, இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹுடைய தொழுகை என்பது 8 ரக்காத் தொழுகை என்பது மிக நீளமாக இருந்தது. அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு நீட்டி தொழக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ இது போன்று நம்ம இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த இரவில் இன்னும் பல திக்ருகளையும் துஆக்களையும் கற்றுக்கொண்டு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் இரவு முழுக்க நாம் விழித்திருந்து இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு சமூகத்தில் இபாதத்து செய்யக்கூடியவர்களிடத்தில் சில
தவறுகள் இருக்கு. இது இல்லாம இந்த நாட்களிலும் கூட இபாதத்து செய்யாம இருக்கக்கூடியவர்களுடைய நிலை இருக்குது. குறிப்பாக எப்போ இந்த கடைசி 10ல் தான் ஷாப்பிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் தான் நம்ம வந்து நீண்ட நேரம் கடைகள் திறந்து இருக்கிறது இல்லையா? ஒரு பல ஊர்களில் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு கடைக்கெல்லாம் நீங்கள் 1 மணிக்கு போனாலும் 9 மணி மாதிரி தான் இருக்குதுங்க. அப்படி தான் இருக்குதுங்க. அந்த நேரத்திலும் கூட பெண்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போது இஸ்லாமியர்கள் எந்த நேரத்தை பயன்படுத்தி இபாதத்துகளில் ஈடுபட வேண்டுமோ அந்த நேரத்தை வீணான விஷயத்தில் கழித்து கொண்டு இருக்கின்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இத்தனை ரமலான் சம்பந்தமான ஹதீஸுகளை படிக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புது துணி வாங்குறதுக்காக நேரத்தை பயன்படுத்தினாங்க, சஹாபாக்கள் போனாங்கன்றது எங்கேயாவது நம்ம பார்க்குறோமா? ஏதாவது வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோமா? நான் அறிந்து எனக்கு தெரியாது. இருக்கிற சிறந்த ஆடையை அணிவது, புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியாக இருப்பது ஓகே. ஆனால் அந்த இதுக்காக மெனக்கெட்டு நாம் ஆடையை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காட்டக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கிறே, அது இபாதத்துக்கு நம்ம காட்டாமல் இருந்தோம்னா உண்மையிலே நாம் நஷ்டவாளிகள். ஒரு சின்ன ஒரு ஆடை இந்த வருடம் வரக்கூடிய ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஆடையை போடாட்டி நான் வாழ்க்கையில் நிறைய மிஸ் பண்ணிட்டேன்னு நம்ம நினைக்கிறோன்னா அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யாமல் அல்லாஹ்வுடைய அருளை மிஸ் பண்ணதை நாம் வந்து நினைக்காத துர்பாக்கியசாலிகள் நம்ம. இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம இந்த இரவு நேரங்கள் முழுக்க இப்படி ஷாப்பிங்கில் அல்லது சும்மா சுற்றுறது, ஊரை சுற்றுறது, வாங்கி சாப்பிட்றது, இப்படி தான் இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவாகத்தான் சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. சாதாரணமாகவே குறைவாக சாப்பிடணும். இந்த இபாதத்து செய்யும்போது நம்ம நோன்புன்றோம், ஒரு நாள் பட்டினி கிடக்கிறதுக்கு மொத்தமாக நம்ம ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் சேர்த்திக்கிறோம். நோன்பு மாதத்தில் உங்களுக்கு அதிக செலவா, மற்ற மாதங்களில் சாப்பாட்டுக்கு அதிக செலவா? நோன்பு மாதம் தான் செலவு. இத்தனைக்கு நம்ம 12 மணி நேரம் 13 மணி நேரம் பட்டினியாக இருக்கிறோம். ஆனால் செலவு இந்த நோன்பு மாதத்தில் தான் அதிகமாகுது. ஏன் என்று சொன்னால் நம்ம நாலு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறத சஹரிலும் இஃப்தாரிலும், இஃப்தாருக்கு பின்னாடி அடுத்த சஹரு வரைக்கும் இருக்கிற அந்த நேரத்தை பயன்படுத்தி இரட்டி பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எங்கே இருக்குது? வரலாறுகளில் பாருங்கள். ரசூல்லா இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு இருக்குதா? இல்லை. அப்போ நோன்பு என்பது என்ன? அல்லாஹ்வுக்காக உணவை விடுறது. நாம் விட்ட உணவை அதுக்கு டபுளாக பிடிச்சிக்கிறோம் மறுபடியும். இதுக்கு பேர் நோன்பா? அல்லாஹ்வுக்காக நான் உணவை விடுகிறேன், அல்லாஹ்வுக்காக குடிபானத்தை விடுகிறேன் அப்படின்னா என்ன? என்னோட வாழ்க்கையில் இந்த நோன்புக்கு, இந்த உணவுக்காக நான் நேரத்தை பயன்படுத்தலை, குடிபானத்துக்காக என்று என்னுடைய நேரத்தை நான் பயன்படுத்தலை, அதுக்கென்று நான் மெனக்கெடலை என்பதுதான் நோன்பு. ஆனால் நம்ம இந்த நோன்பு வச்சுக்கிட்டு தான் இதுக்காக நாம் சஹர் என்பது கவுச்சில்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டா மனைவிமார்கள் மீது கோபம், அல்ல அதுலேயே அவர்கள் வந்து பிஸியாக இருக்கிறது. இந்த மாதிரி வந்து இந்த உணவுக்கென்று இந்த சஹருக்கும் இஃப்தாருக்கும் காட்டக்கூடிய அந்த அக்கறையும் ஆர்வமும் வேறு இபாதத்துகளில் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், நான் ஏன் இந்த நேரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம். இந்த 10 நாளுடைய ஆரம்பத்தில் வந்துட்டோம். நம்முடைய நேரம் கண்டிப்பாக நாம் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக, நான் இப்போ இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ரமதானுடைய முதல் ஜுமாவிலேயே இந்த கடைசி 10 பற்றி சொல்லியாச்சு. என்ன காரணம்? அப்படி அதுக்காக நாம் வந்து தேவையில்லாமல் நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதோ, தேவையில்லாமல் நம்முடைய பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணுறதோ, இந்த ட்ரெண்ட், அதாவது இந்த ஃபேஷனுக்கு, இந்த காலத்துக்கு, இந்த என்ன சொல்கிற, இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான துணி போடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த குறையும் இல்லை. நம்ம அடுத்தது வாங்கிடலாம். வேறு எங்கே போகுது? இன்றைக்கி தான் ஆன்லைனில் இருக்குது, எல்லாமே வாங்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம் அதுக்கென்று ஏன் மெனக்கெடுறோம்? இல்லை, அது அப்படி போட்டால் தான் நமக்கு சந்தோஷம் என்று சொன்னால், இந்த இபாதத்துகளை நம்ம விட்டுட்டு போகிறோமே, அல்லாஹுடைய அருளை விடுறோமே, இந்த வருத்தம் நமக்கு எப்போ வரும்? நாளை மறுமையில் போய் நிற்கும் போது தான் தெரியும். அப்போ தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்போம், அல்லாஹ் எனக்கு அவகாசத்தை கொடு, நான் போய் அமல்களை செஞ்சுட்டு வரேன். எந்த அமல்? ஃபீமா தரக்து, நான் எதை செய்யாமல் விட்டனோ அந்த இபாதத்துக்களை நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட போய் நிற்பான். அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவகாசத்தை கொடுக்க மாட்டான். இன்று நமக்கு இந்த அவகாசம் இருந்து கொண்டிருக்கிறது, இதை நாம் பயனுள்ளதாக
ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற பல இபாதத்துகளை செய்யக்கூடிய நாட்களாக நாம் ஆக்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது இந்த நாட்களில் நீங்கள் தேடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒற்றைப்படைனா இந்த ஒற்றைப்படையில் தான் தேடணுன்றதும் இல்லை. ஒரு ஹதீஸில் ஒற்றைப்படை என்றும் இருக்குது, இன்னொரு ஹதீஸில் 10 என்றும் இருக்குது. அப்போ ஒற்றைப்படைனா 10 வராது, 5 தானே வரும். 10 ஏன் வருது? அப்போ 10 நாட்களுமே நாம் தேடக்கூடியவங்களாக இருக்கணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒற்றைப்படையில் மட்டும் இபாதத் செய்வாங்க, ரெட்டைப்படையில் ஷஃப் வல் வத்ர் சொல்கிறாங்க இல்லையா, ரெட்டைப்படை ஒற்றைப்படை. ஒற்றைப்படையில் இபாதத்தை செஞ்சுட்டு ரெட்டைப்படையில் விட்டுருவோம். 22 இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஃப்ரீயாக இருப்போம், ஏன் 23 இபாதத்து செய்வோம். சுப்ஹானல்லாஹ். இப்படி இல்லை, எல்லா நாட்களிலும் இந்த கடைசி 10 ஒரே மாதிரியான இபாதத்துகளை செய்து அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவர்களாக ஆகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பினை தந்து அருள் புரிவானாக. ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்ததை போன்று இந்த தொடர்ச்சியாக 20 நாட்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பற்றி பேசப்பட்டிருந்தது. அதனுடைய நிகழ்வுகள், உங்களை நெகிழ வைத்த சம்பவங்கள், படிப்பினை பெற்ற விஷயங்கள், அதன் மூலமாக அடுத்தவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இது மாதிரியான ஒரு புதிய விஷயம் சொல்லப்பட்டுச்சு. உங்களுக்கு யாருக்கு அதை சொல்லணும்னு சொல்லி இருக்கோ இன்ஷா அல்லாஹ் தாராளமாக சொல்லலாம். பெண்கள் சொல்வதற்காகவும் மேலே மைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மைக்கில் சொல்ல முடியும்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், இல்லைனா எழுதி கொடுக்குறதா இருந்தால் கூட எழுதிக்கு நீங்கள் கொடுங்க, இங்கே வாசிக்கப்படும். ஆண்கள் இங்கே அது சம்பந்தமான விஷயங்கள், என்ன நிகழ்ச்சி ஏற்பட்டது, அது படிப்பினை, அதுதான் பேசணும், வேறு எதுவும் பேசிடக்கூடாது. சரிங்களா? அப்போ ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இது, என்ன வாய்ப்பு கொடுக்கப்படுதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களில் யாராவது கருத்துக்கள் சொல்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் தாராளமாக சொல்லி ஆரம்பம் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 20 நாட்களாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எல்லாம் கேட்டோம். அதில் ஒரு சம்பவம், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பற்றி ஒரு பயானில் சொல்லப்பட்டது. அவர் முன்மாதிரி முஸ்லீம் வணிகர், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிற தலைப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வியாபார கூட்டம் சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அங்கே என்ன போர் நடக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களின் வியாபார கூட்டம் லாபத்தை எடுத்து செல்கிறது குதிரையிலே, அதனுடைய சலசலப்பு தான் என்று சொன்னார்கள். அவ்வளோ பெரிய ஒரு வணிகராகவும் ஒரு பிஸ்னஸ்மேனாகவும் இருந்து சம்பாதித்த அனைத்து பொருட்களும் 100% ஹலாலான சொத்து என்று சொல்லப்பட்டது. அப்புறம் அவ்வளோ பெரிய வியாபாரம் செய்து, சாதாரணமாக இப்போ நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கோ வியாபாரமோ அல்லது ஒரு 10,000 ரூபா வியாபாரமோ கடைசியில் ஒரு 1000 ரூபா வியாபாரம் நம்ம செய்தாலும் அது ஹலாலான முறையில் வருதா என்று நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அவங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்து, அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்து, அவ்வளோ சம்பாதிச்சு பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர். அத்தனை சம்பாதிப்பும் ஹலாலான முறையில் இருந்ததாக சொல்லப்பட்டது. அது ஒரு சம்பவம். அடுத்து அவ்வளோ ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்து அவங்கள ஒரு வியாபாரியாக இருந்து அந்த நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையை சரியாக நிறைவேற்றினார்கள். அவர் எப்படி நிறைவேற்றினார்கள் என்று சொல்லப்பட்டது, அவர்கள் தொழுகைக்கு வருவது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த முன் சொப்பை தேர்ந்தெடுத்திருக்கார்கள். முன் சொப்பில் தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் இமாமுக்கு பின்பக்கம், இமாமுக்கு அடுத்ததாக நின்று தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய ஒரு வணிகராக இருந்து, பிஸ்னஸ்மேனாக இருந்து அந்த சூழ்நிலையிலையும் அந்த தொழுகையை 5 வேறு தொழுகை நேரம் தவறாமல் தொழுதவர் மட்டுமில்லாமல் முதல் சொப்பில் நிற்பதோர் மட்டுமில்லாமல் முதல் ஆளாக நின்றிருந்தார்கள். அப்போது இதெல்லாம் நம்ம கேட்கும் போது இந்த போன்று நாமும் இருந்தால் சிறப்பாக இருக்கும், நன்மைகளெல்லாம்
நம்ம சம்பாதிக்கலாம் என்று சொல்லப்பட்டு அதில் நமக்கு படிப்பினை கிடைக்கிறது. இது இவ்வளோ நேரம் பேசுனது நிறைய இருக்குது. இதில் ஒன்று குறிப்பாக நம்ம எடுத்துருக்குறோம். அது நம்ம மனசில் சிலாயிச்சு வந்துருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி உங்கள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். மரியம் ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்க கையில் அந்த கொடியை பிடிச்சிருக்கும் போது அவங்க ஒரு கை அறுக்கப்பட்டது, இன்னொரு கையில் பிடிச்சிருக்கும் போது இன்னொரு கையும் அறுக்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க உடம்பா பிடிச்சிருக்கும் போது அவங்க உடம்புமே அவங்க கொல்லப்பட்டாங்க. அப்போது நான் நினச்சேன், நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டது 5 நேர தொழுகை, அதையாவது நம்ம இது பண்ணணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இஸ்லாம்காண்டி அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இன்ஷா அல்லாஹ் சிலர்கள் கருத்துகள் சொல்லியிருக்கிறாங்க, 2 பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க, பலரும் கருத்து சொல்லலை. இருந்தாலும் எல்லா விதமான ஒரு வரலாற்றுடைய அந்த நிகழ்வுகளும் கண்டிப்பாக நமக்கு படிப்பினைகளை பெற்று தந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த அருள் புரிவானாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.